என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றே. கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றே. முழு உள்ளத்தோடு உன்னாமம், முழு உள்ளத்தோடு உன்னாமம் பாடி புகழுவே, நான் பாடி புகழுவே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீ அணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தர் நீ தேற்றினீ என்னை, நீ கர்த்தர் நீ தேற்றினீ. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். ஆம் தகப்பனே, உம்மை நன்றியின் இதயத்தோடு கூட துதிக்கிறேன். நாங்கள் நெருக்கப்பட்டோம், தள்ளப்பட்டோம், ஆனால் நீர் எங்களை அணைத்தீரே, நீர் எங்களை சேர்த்து கொண்டீரே, நீர் எங்களை கைவிடவில்லை. சில நேரங்கள்ல அந்த வலியும் அந்த வேதனையும் கதறோம், ஆனா நீர் கண்டும் கண்டு கொள்ளாதது போல இல்லை. நீர் எங்களை மறக்கல, எங்களை குழியிலிருந்து தூக்கினீர். நன்றி தகப்பனே, உங்க அன்பு விலையூர்ந்ததுப்பா. இந்த உலகத்துல அப்படி விளையாடப்பட்டது கிடையாது. உங்க அன்புக்கு இணையாக எதுவும் கிடையாது. காலவேளையில உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு சமூகமே எங்களுக்கு தஞ்சமாக வந்து நிற்கிறோம். ஒரு வார்த்தைகள் ஒரு பிள்ளைகளுக்கு பலனாக, சத்துவமாக, ஞானமாக எங்களை மறுரூபப்படுத்துகிறார் ஆயுதமாக இருக்கட்டும். இன்றைக்கு ஒரு பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிப்பீராக. வேதனை, கண்ணீர், தவிப்பு, சொல்ல முடியாத காரியங்கள், சில நேரத்துல இந்த சொந்த ரத்தங்களே எங்களை ஏமாத்துது. எங்களுக்கு ரொம்ப அறிந்தவங்க, பரிச்சயமானவங்களே எங்களை ஏமாத்துகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள். தாங்க முடியல. ஆனா எங்க வழி உண்டு, எங்க காரியங்கள் ஜெயமாக மாறும், யார் இந்த காரியத்துல தலையிடுவான்? நீங்க தானப்பா. உங்க கரந்தானே ஆச்சரியமான காரியத்தை செய்யும். உங்களை நம்பி வந்து நிற்கிறோம். உங்களை நம்பி வந்தவங்களை நீங்க வெட்கப்படுத்த மாட்டீங்க, தலைநிமிர செய்வீங்க. இன்றைக்கு ஒரு வார்த்தையில எங்களை உயிர்ப்பீங்க, வார்த்தையில எங்களை உயிர்ப்பீங்க ராஜா. ஆமென், ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் அவருடைய வார்த்தையிலே நம்மளை உயிர்ப்பிப்பாராக. ஆமென். தேவஜனமே, விசேஷமாக இன்றைக்கும் கர்த்தருடைய வேத வார்த்தையை நம் ஆதாரமாக எடுப்போம். 1 கொரிந்தியர் 15 அத்தியாயம்
57 வசனம். 1 கொரிந்தியர் 15:57. அந்த வசனத்துல 2வது பகுதியை நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. பவுல் அப்போஸ்தலன் இந்த கொரிந்து சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மனுமக்களாகிய நமக்கு ஜெயம் கொடுக்கிறாராம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம், நஷ்டம், ஏமாந்து போறது, பல விதங்கள்ல இருக்கிற சோர்வு, பல விதங்கள்ல இருதய அங்கலாய்ப்புல இருக்கு. ஆனா இவைகளுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் கொடுக்கிற உத்தரவாதம் இல்லையா, அப்பா இயேசு கிறிஸ்துவினாலே நான் உன்னை ஜெயமான வாழ்க்கைக்கு நடத்துவேன்றார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை, எவ்வளவு அற்புதமான உத்தரவாதம். கொஞ்சம் நம்ம இதுக்கு கவனிப்போமா? இன்னைக்கு அநேகர் நம்ம பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த பிரச்சனைக்கு வெயிட்டேஜை கொடுத்து சோர்ந்து போய் அதனுடைய தாக்குதல் அது எந்த விதத்தில் இருக்கும்? சிலர், பிரதர் நான் மட்டும்தான் இருக்கிறேன், எனக்கு உதவி செஞ்சவங்க ஆதரவு கொடுத்தவங்க இப்ப எல்லாரும் எனக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, நான் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்கிருந்தெல்லாம் எனக்கு ஆதரவு வரும்னு பார்த்தேன், ஆனா அங்கே எதிர்ப்பு. நான் சொல்றேன், கர்த்தரை நம்புங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெயம் கொடுப்பார் என்பது நிச்சயம். இந்த வேத வார்த்தை பொய் சொல்லல, உண்மையை நமக்கு நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. Hallelujah. But thanks to be God which give us the victory through our Lord Jesus Christ. ஒரு காரியத்தை நான் சொல்லி விளக்க விரும்புகிறேன். தாவீது என்ற ஒரு மனுஷன் இருந்தான், இளம் வயது. இப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனம் இருக்காங்க. சவுல் ராஜாவே டிசைட் பண்ண முடியல. கோலியாத் வந்து தினந்தோறும் பயமுறுத்துறான். யார் என் கூட போர் செய்யறது, யார் தோத்து போறாங்களோ அந்த ஜெயம் எடுக்கிற தேசத்திற்கு அவங்க அடிமை என்று இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஒவ்வொருவரையும் திசை மாத்தி வைத்திருக்கிறான், பயப்பட வைச்சிருக்கிறான், கலங்க வைத்திருக்கிறான். இத தாவீது பார்க்கிறாரு. சின்ன வயது, அவருக்கு போர் செய்யற யுத்தி ஒன்றும் தெரியாது, அவர் எந்த இடத்துலையும் பயிற்சி எடுக்கல. தைரியமா போய் ராஜா கிட்ட சொல்றாரு, நான் போறேன், என்னால முடியும். எந்த பலத்துல நிக்கிறேன்றத விவரமா சொல்றாரு பாருங்க. நடந்த சில காரியங்களை அங்க சொல்லு கொடுக்குறாரு, காமிக்கிறாரு. கர்த்தர் எப்படி எப்படி காரியத்தை செஞ்சிருக்கிறாரு எனக்கு. அப்ப பாருங்க, கொஞ்சம் சவுல் ராஜா ஒத்துக்கொள்றாரு. ஆனா சொல்றாரு, அப்பா நீ போகும்போது இந்த ஒரு போர் வீரன் எதெல்லாம் அணிவானோ அதெல்லாம் போட்டுட்டு போகணும். இவர் ஒன்றும் பேசல, எடுத்து அதை போடுறாரு. போட்டா இப்போ அது வெயிட்டே இவரால் தூக்க முடியல, நடக்க முடியலன்னா எப்படி ஓடுறது? இது ஏதோ கேட் வாக் கிடையாது, ஏதோ ஃபேஷன் ஷோ நடத்தல, இது போர்க்களம். பார்த்தாரு, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, எல்லாத்தையும் கலட்டி வைத்து வச்சுட்டு போயிட்டார். ஒரு பக்கம் சில பேருக்கு பயம் இருக்கு, என்ன எல்லாத்தையும் வேணான்ட்டு போறாரு, எப்படி? அவர் சொல்றாரு, நான் தேவ பலத்துல போறேன். இந்த ஒரு உதாரணத்தை தான் நான் எடுத்து காமிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நீங்க தோத்து போயிருக்கிறீங்க பார்த்தீங்களா, சில காரியத்துல அவமானப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, சில காரியத்துல தடுமாறி இருக்கீங்க பார்த்தீங்களா. இதற்கு உங்களுடைய படிப்பு, திறமை, ஞானம் இல்லையா, ஆள்பலம் இல்லையா, பலவிதமான ஞானம், இது எதுவுமே உதவி செய்யாது. நமக்கு இந்த காரியத்திலிருந்து வெற்றி எடுப்பதற்கு ஒரு முக்கியமான காரியம் அவசியம். அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் அவன் தாண்டி வர முடியும், முன்னேற முடியும், ஜெயம் எடுக்க முடியும். இந்த தாவீது இடத்துல இருந்து கற்றுக்கொள்கிறோம். தாவீது சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட உதவி செய்யாது, இது போட்டா எனக்கு ஆபத்து, அதுக்குன்னு
படிக்க வேணாம், நல்ல திறமையாக இருக்க வேணாம், தாளந்து வேணாம், இல்லையா, நல்ல யுக்திகள் வேணான்னு சொல்லலை. அதெல்லாம் அவசியம்தான். ஆனால் அவைகளை வைத்து உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்காதீங்க. அவைகள் எல்லாம் சரியாக செயல்படணும்னா உங்கள் படிப்பு, உங்கள் உயர்வு, உங்கள் ஞானம், உங்கள் பலவிதமான திறமைகள் எல்லாம் அது சரியான விதத்தில் பயன்படணும்னா அவைகளெல்லாம் சரியான விதத்தில் இயக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் அவசியம். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ஞானத்தை சரி பண்ணி அந்த ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் சரியாக நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அது சரியாய் அதனுடைய காரியத்தை செய்து முடிக்கவும் முடியும். பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை இல்லாமல் எந்த படிப்பும், எந்த ஞானமும், எந்த அறிவும் ஆற்றலும் அங்கே செல்லாது. இன்னைக்கு தயவு செய்து இருக்கிற இடத்துல உங்களை அர்ப்பணிங்க, இல்லையா? நமக்கு அவசியம் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் போது மாத்திரம்தான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். அன்னைக்கு பாருங்க, போய் ஆற்றங்கரையில ஒரு 5 கூழாங்கல் எடுக்கிறாரு. அந்த 5 கூழாங்கல்லையும் எடுத்து அவர் பயன்படுத்தல. 4 மிஸ் ஆகி கடைசி சான்ஸ்ல ஏதோ வின் பண்ணாரு. இல்லைங்க, 4 எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஆனா பயன்பட்டது ஒண்ணுதான். கடவுள் ஒரே அடியில் அடிப்பாரு. நம்ம கீழ்ப்படிஞ்சனா போதும், கடவுளை நம்பினா போதும். பாருங்க, கோலியாத்து சொல்றான், நான் எவ்வளவு திறமைசாலி, எப்படி நிக்கிறேன், நான் நாயா கல் எடுத்துட்டு வரான்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா தாவீது கையில அந்த கவான் இருக்கு. அந்த கவான் வச்சிருக்கிறவங்க கல் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த கவானுக்கு அவசியம் கல் இருந்தால் தான் கவான் பயன்படும். அவன் பார்த்துட்டான், அந்த கவான் பேக் எல்லாத்தையும் பார்த்துட்டான். நான் நாயாப்பா, நாய்க்கு தான் கல் எடுத்துகிட்டு வருவேன். அவன் சொல்கிறது என்னன்னா, எப்பா நான் ஒரு பெரிய மாவீரன், நான் பாரு நார்மல் மனுஷன் மாதிரி இல்லை, எவ்வளோ உயரத்தில் இருக்கிறேன், எவ்வளோ வாட்டர் சாப்பிட்டேன், எப்படிப்பட்ட ஆயுதத்தை வச்சுருக்கிறேன், இதை எப்படி நீ கல்லை வச்சு டீல் பண்ணுவ? ஆனால் தாவீதுக்கு தான் தெரியும், கல் இல்லை, அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துறது சாதாரண பொருளாக இருந்தாலும் சரி, வெற்றி நமக்கு நிச்சயம். பரிசுத்த ஆவியானவருக்கு பெரிய விஷயம் வேணும், பெரிய இடம் வேணும், பெரிய பொருள் வேணும், ஏதாவது ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறதுக்கு பல காரியங்கள் இருந்தால் தான் செய்ய முடியும். இல்லை, ஒன்றே ஒன்று இருந்தால் போதும், நம்ம நம்பணும், கீழ்ப்படிக்கணும். அவர் சாதாரண காரியத்தை தான் எடுத்து பயன்படுத்துவார், ஆனால் ஜெயம் எடுப்பது நிச்சயம். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலே நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் ஏன் இதை ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, இப்போ புதிய உடன்படிக்கையில் கீழே இருக்கிறோம். புதிய உடன்படிக்கை ரொம்ப சக்தி, ரொம்ப பவர்ஃபுல். எப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்து, இந்த மரிக்கிறதுல தான் விஷயமே இருக்கு. அவர் மரித்து அவர் உயிர் தந்தார் பார்த்தீங்களா? அந்த மரிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, மரணத்தை, சாபத்தை, பாவத்தை, அக்கிரமத்தை, வியாதிய, பற்றாக்குறைய, இருளின் அதிகாரத்தை எல்லாத்தையும் உரிச்சு போடுறாரு. அதை எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. இனி அவைகள் மனுஷனுடைய வாழ்க்கையிலே தலையிட முடியாது. ஏன்னு சொன்னா, இந்த உயிர்த்தெழுதல் வல்லமையில மனுஷனுக்கும் பங்கு இருக்கு. அந்த பங்கை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. இப்ப ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை நம்பினா போதும், நம்ம அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளியா மாறியிருக்கோம். அப்ப கவனிங்க, நமக்கு வெற்றி நிச்சயம். அதனாலதான் சொல்றாரு பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவின் மூலம் நான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்குறேன்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய தடையா இருக்கட்டும், அந்த தடையிலிருந்து ஜெயம் கொடுப்பது, எடுப்பது அதிக நிச்சயம் இன்றைக்கு கர்த்தர் செய்வாராக. God bless you. Bye-bye.